ஆனா ஆகல. ஏன்னா இங்க வந்து உங்களுக்கு எதுவுமே தெரியல. கரெக்டா இங்க பாருங்க, பிரிடேட்டர் மாதிரி இருக்கு. போயிடுச்சா ப்ரோ போர்டு? ஹாய் கைஸ், ஸோ வெல்கம் பேக் டு திஷா vlog. ஸோ நம்ம இன்னைக்கு எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா புதுப்பேட்டைக்கு போகிறோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து என்னோட ஃப்ரெண்டோட பைக் வந்து ஸ்பீடோமீட்டர் வந்து போயிடுச்சான். ஓகே, என்னோட பைக் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா என் தம்பி எடுத்துகிட்டு போயிட்டான். ஸோ அதனால வந்து ஓகே அவன் பைக்லேயே போயிடலான்னு முடிவு பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து ஸ்பீடோமீட்டர் மாற்றுறது நம்ம புதுப்பேட்டை டேரெக்டாக போயிடலாம். அதுக்கு முன்னாடி வந்து அவன் ஹெல்மெட் ஏதோ சம்திங் அவன் ஃப்ரெண்டா அண்ணா கிட்ட இருந்து ஹெல்மெட் வாங்கிட்டு அப்படியே நம்ம அப்படியே பைக்கில் பார்க்க ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு பைக் காமிச்சிடுறேன். இது பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது என்ன மாடல், என்ன இது இயரு? 2020 இந்த BS4. ஸோ BS4 பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இவன் மட்டும் எப்படியோ தெரியல, எப்படியோ கஷ்டப்பட்டு வாங்கிட்டான். ஸோ இந்த சவுண்டு பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும், இதில் சவுண்டு வர்றது. ஸோ இப்போ வர்றது டியூக்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த அளவுக்கு இல்லை. ஸோ இவன் தான் என்னோட ஃப்ரெண்டு. சொல்றேன். ஓகே, ஸோ நம்ம பார்க்கலாமா? வாங்க போகலாம். கைஸ், இதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா நான் இப்போ ஆன் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, ஆன் ஆகல. ஏன்னா இங்க வந்து உங்களுக்கு எதுவுமே தெரியல. கரெக்டா இங்க பாருங்க, ஸ்பீடோமீட்டர் தான் ப்ராப்ளம். இப்போ நம்ம நியூட்ரல்ல போட்டு பாத்தீங்களா, இப்ப ஆன் ஆகுது. சோ இததான் நம்ம மாத்த போறோம். ஓகேவா, சரி வாங்க போலாம். என்னடா ஹெல்மெட் இது? இது 8000 ரூபாய் ப்ரோ. 8000 ரூபாவா? நல்லா என்ன இப்ப பழசாயிருச்சு, கொஞ்சம் கொஞ்சம் இல்ல ரொம்பவே. பிரிடேட்டர் மாதிரி இருக்கு. நான் இதெல்லாம் தேஞ்சு போய் கிடக்குது. ஆமா ப்ரோ. இது 8000 ரூபாவாடா? ஆமா ப்ரோ. லைட்ல எரியுமாடா? பேட்டரி போட்டா எரியும். ஏய் என்னடா சொல்ற? எரியல. பேட்டரி இல்லடா, பேட்டரி போட்டா எரியும். என்னடா ஹெல்மெட்? சரி ஓகே, இந்த ஹெல்மெட்டா? சரி வா, அந்த பிரிடேட்டர் ஹெல்மெட் மாட்டிட்டு போ. ஓகே गाइस, இப்போ எங்க போறோம் அப்படினாக்கா தலைவன் வந்து பாரத் பெட்ரோல் தான் பெட்ரோல் போடுவானா, வேற எங்கேயுமே பெட்ரோல் போட மாட்டானா. ஸோ அதனால பொள்ளாவத்துல இருக்கிற பாரத் பெட்ரோலுக்கு போயிட்டு பெட்ரோலை போட்டுட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டா புதுப்பேட்டைக்கு போயிடலாம். ஆமா ஆமாண்டா, அதான்டா நான் நைட்டு கால் பண்ணலான்னு இருக்கேன். யாருக்கு சொல்லு? நைட்டு கால் பண்ணலான்னு இருக்கேன்டா, கவர்மெண்ட்டுக்கு தான் கால் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து இந்த பல்லாவரம் டு பம்மல் ரோடு ரொம்ப மோசமா இருக்கு. கைஸ், இந்த ஆம்புலன்ஸ் நம்ம எங்க பார்த்தோம் அப்படின்னாக்கா கரெக்டா வந்து எங்க பார்த்தோம்னா மீனம்பாக்கத்துல பார்த்தோம் இந்த ஆம்புலன்ஸை. இப்போ நாங்க எங்க இருக்கோம் அப்படின்னாக்கா தேனாம்பேட்டில் இருக்கோம். உங்களுக்கு பார்த்தாலே நல்லாவே தெரியும். தேனாம்பேட்டில் இருக்கோம். இவ்வளவு லாங்கா வந்து எதுக்கு இந்த ஆம்புலன்ஸ் வந்து இவ்வளவு தூரம் வரான்னு தெரியல. ஏன்னா பக்கத்துல நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கும். அது வந்து 108 தானே, அது கவர்மெண்ட் தானே அது. ஆமா, பக்கத்துல அது என்ன சரியான போகலடா. உங்க அப்பா மேனேஜர் தானே இருக்காரு அப்போல, உனக்கு தெரிஞ்சிருக்குமே. சொல்றா. இல்லடா, தெரிஞ்சிருக்கா எப்படி கேக்குறேன்னா, இப்போ இந்த மாதிரி 108 நம்ம கால் பண்ணி அர்ஜென்ட்டா இது பண்றோம். அப்போ வந்து பக்கத்துல இருக்கிறதுக்கு எங்க வேணா போவோம் தானே. இப்போ அதான் மீனம்பாக்கத்துல இருந்து தேனாம்பேட்டு வரான். அதுக்கு நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கும் தானே. அப்போ பக்கத்துல இருக்கிறதுக்கு அவங்க இமிடியேட்டா இருந்தாக்கா போயிடணும். ஏன்னா அவங்க வந்து அவ்வளவு ஸ்பீடா போறாங்க 108 அந்த இது ஆம்புலன்ஸ். அது உள்ள வந்து கன்ஃபார்ம் பேஷண்ட்ஸ் யாராவது இருக்கணும், ஏதாவது அடிபட்டு. ஸோ எதுக்கு இவ்வளவு தூரம் வரான்னு தான் தெரியல. கைஸ், நம்ம வந்து புதுப்பேட்டைக்கு வந்துட்டோம். இங்க சைட்ல பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், ஃபுல்லாவே வந்து கடை தான். ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன்டா, அது இங்க பைக் நிறுத்திட்டு போனா அடுத்த செகண்ட் பைக் இருக்காதாமே. உண்மையா? அது உண்மையா மித்தா? அவன் தான் டாமினர் இருக்காரு, டயர் மட்டும் தான் இருக்கும். அப்புறம் இப்படியே நின்றுதான் கேட்க கூடியா? இங்க எப்படியே இறங்க முடியாது. மீட்டர் இல்லாம தான் எடுத்து வந்திருந்தேன். வாங்கி போட்டீங்க. போர்டு மட்டும் எரியல. இந்த மாசம் அப்படியேதான் இப்பதான் தண்ணி ரெடி பண்ண முடியுமா? எப்படி ரெடி பண்ண முடியுமா? நம்மளுக்காக கழட்டி பார்த்து சொல்றேன்னாங்க. சரி பார்ப்போம் என்னன்னு. கடைசியா வந்தாச்சு. என்னடா இப்ப எவ்வளவு ஆகும்னு சொன்னாங்க? கழட்டி மாட்டணும்ல, கழட்டி பார்த்தாதான் தெரியும்ன்றாங்க. ஓகே, ஸோ கழட்டி பார்த்துட்டு நாங்கள் எவ்வளோ ரேட்டுன்னு சொல்கிறோம் கைஸ். ஸோ மெயின் ரோட்டுக்கு முன்னாடியே வந்துட்டோம். ஓகே, மெயின் ரோட்டுக்கு முன்னாடியே இருக்கு இந்த கடை.
நீ கேட்டு வேற எங்கன்னு போய் பார்ப்போம். ஓகே டாலிஸ் இன்ஸ்டா ஐடி வேணும்னா ஷாக்கிட்ட கேளுங்க தருவாங்க. என்னது டாலா? டாலிஸ் ஏதாவது இன்ஸ்டா ஐடி வேணும்னு கேட்டீங்கன்னா என் ஐடி வேணும்னா ஷாக்கிட்ட கேளுங்க தருவான். தெரியுமா அவர்கிட்ட கேளுங்க. என்னடா ஸ்பீடோமீட்டர் மாத்திரியா டேங்க் மாத்திரியா? ஒன்னொன்னா மாத்தணும். எல்லாத்தையும் ரேட் விசாரிச்சு போனா தானே தெரியும் என்னன்னு. ஆல்ரெடி இத்து போன மாதிரி ஆயிடுச்சு 5 வருஷம். இதுவும் மாற்றணுமா? இதெல்லாம் ஆர்எக்ஸ்எல் மாதிரி மீட்டர் சர்வீஸ். வெறும் ஸ்பீடோமீட்டர் மட்டும் பார்ப்பாங்க போல இது கைஸ். இது கல்ட்ரா இந்தா 2011 டிஸ்பிளே இருக்குமா? கல்ட்ராங்க கைஸ். 2011. ஆமாம். எவ்வளோ வருது? புதுசாக இருக்கும் 1500 வரும். புதுசு 1500 ரூபா. என்னது கேட்ட? சார் 180. 180யோட டிஸ்பிளேவா? இங்க பாருடா 220யோட டூம். ஒன்று ஒன்றா கேட்டுனே இருப்பேன்ல. இண்டிகேட்டர் இருக்கா, டயர் இருக்கா கேளு. இருடா வருவாங்கடா இருடா. இண்டிகேட்டர் டூம் வேற என்ன கேட்க போற? இது கேட்குறியாடா? இது வேற ஆடுது நீ. இதுவும் கேளு. இதுனா இது அது கூலண்ட் ஆயில். இது வரேன் இங்கே மாட்டினா ரெடி பண்ணல. போயிடுச்சா ப்ரோ போர்டு? தண்ணி தான் இறங்குது. தண்ணியா? பண்ணலாம். அந்த ரெடி டு ரேஸ் கட் ஆகும். ஓகேவா? ரெண்டு கட் ஆகும். ரெடி டு ரேஸ் வருங்களா? அது வந்தால் ஓகே. ரெடி டு ரேஸ் ஆமாம் இல்லாமல். ஓ அந்த இதெல்லாம் ஆப்ஷன் மட்டும் வராது. ஆனால் இது அந்த ஈட்டு ஃபியூவல் கேஸ் அதெல்லாம் எனக்கு அது வந்தால் ஃபியூவல் கேஸ் நடுவில் இந்த இது மட்டும் அது பிரச்சனை இல்லை. இப்போ மாட்டி வச்சிருக்கேன். அது கூட அதே தான் வந்துச்சுன்னா ஓகே. வரலன்னா இது பண்ண முடியும். வரலன்னா புதுசு தான் போடணுமா? புதுசுலாம் எவ்வளோ ப்ரோ வரும்? புதுசு இல்லை இருந்தால் ஒரு 4-5 வரும். இப்போதைக்கு இதுனா ரெடி பண்ணியாச்சு. அதெல்லாம் தரமாட்டாங்கடா உனக்கு. அது யாருதோடா நாங்க? சரி ஓகே என்னன்னு பார்த்துட்டு பார்ப்போம். ஆப்ரேஷனா பண்ண போகிறாங்க? ஆமாம் ஆப்ரேஷனா சக்ஸஸ்னால் வந்துடும். இப்போ அது அந்த இது வரணுமா நடுவில்? ஓகே கைஸ். ஸோ நம்ம ஸ்பீடோமீட்டருக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்க. வாய்ப்பே இல்லையா? வேறு கிடைக்க வாய்ப்பு இல்லை. அதான் இல்லைன்றாங்கல்ல. இது எதே திருட்டு போயிடாத இங்கே இருக்கிறது ஷோரூம்லேருந்து. அதான் அங்கே அதான் 9000 போயிடுச்சு. இப்போ வந்து 11 ஓஹோ ராசி எவ்வளோ தான்? அப்போ ஸ்பீடோமீட்டரே மாற்றிடுறா பேசாம. 10,000 ரூபாடா. அதுக்கு தான் ஏன் மாத்திரன்னு நான் கேட்குறேன். இந்த ஆப்ரேஷனை பண்ணி பார்த்துட்டு வந்துச்சுன்னு வச்சுக்கோ சக்ஸஸ். அப்படி வரலன்னா தூக்கி போட்டு ஸ்பீடோமீட்டரே எல்லாமே வண்டி ஓட்டு. சரியா? ஒன்றுதான்டா பார்ப்போம். ஸ்பீடோமீட்டரே எல்லாமே ஓட்டு. சரிடா. இங்கே இருக்கிறதுக்கு திருட்டு போயிடாத. அது ரெடி பண்ணி வச்சுருக்காங்க வேறு யாருக்கோ. இது வித்துறாதா அதெல்லாம்? சரிடா. அப்புறம் நீ இங்கே போட்டு பொழப்பாங்க. அப்புறம் அப்புறம் லெஃப்டில் ஒருத்தர்ல அது வர போகிற வர எல்லாம் கூப்பிட்டாரு. நீயும் அப்படிக்கா போ. உன்னையும் கூப்பிடுவாரு. புரியா? போயிட்டு வா சும்மா. இது மட்டும் வராது. அது பிரச்சனை இல்லை. ஓடி இருக்கா? 19 தான் ஓடி இருக்கும். உங்ககிட்ட தான் மாற்றி அனுபவம் மட்டும் பார்த்தேன். இந்த தூமை அப்படியே தூக்கிட்டானுங்கன்னு சொல்லி புதுசு வேறு மாற்றி. இண்டிகேட்டர் வேறு இல்லை கேஷ் இதில். இல்லைனா இது போட்டோன்னே எரியுமா? ஆமாம். ஒயரே இல்லை. கட் ஆகிடுச்சா? ஃபஸ்ட்டு காலேஜில் ஸ்பீடோமீட்டரை தூக்கிட்டு போனாங்க. இண்டிகேட்டரையும் யாரும் தூக்கி போயிட்டாங்களா என்ன? பிஞ்சு விழுந்துருச்சுடா. உன்னை வச்சுட்டு. ஸோ கைஸ், ஸோ ஃபைனலாக வந்து நாங்கள் வந்து மாற்றிட்டு வந்துட்டோம். ஸோ வீட்டுக்கே வந்துட்டோம். ஓகே ரொம்ப டயர்டாகிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து பைக்கில் வந்து இதில் தலைலாம் வலிக்க ஆரம்பிச்சிச்சு கைஸ். செம்ம வெயில் வேறு. ஸோ அதான் எவ்வளோடா மாற்றணும்? 1300 ஆச்சு. இப்போது டியூக்குக்கு நீங்கள் வந்து மாற்றுறீங்க அப்படின்னாக்கா புதுசே மாற்றினாலுமே வந்து 1500 ஆகுமா? என்ன
10,000 ரூபாவா? ஸோ வந்து புதுசு வந்து 10,000 ரூபாவா. இப்போ நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க? போர்டு மட்டும் மாற்றிருக்காங்க. போர்டு மட்டும் மாற்றிருக்காங்க. ஆமாம் கைஸ், இதில் வந்து போர்டு மட்டும் மாற்றிருக்காங்க. ஏதோ ஏதோ நடுவில் தெரியாதுன்னாங்க. என்ன தெரியாதுன்னாங்க? ஃபியூவல் லோலாம் தெரியாதான். ஏதோ அந்த சால்ட்டர் மாதிரி ஏதோ ஒன்று பண்ணி கொடுத்துருக்காங்க. அதானே சால்ட்ரிங் தானே அது பேர்? ஆமாம். சரி, ஓகே கைஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை பாய்.